குழந்தை இயேசுவுடன் எருசலேம் பயணம். எருசலேம் நகரம் 2 முக்கிய மலைகள் மேல் கட்டப்பட்டது. ஒன்று மோரியா மலை. இதுதான் ஆபிரகாம் தனது மகன் ஈசாக்கை பலியிட அர்ப்பணித்த இடம். மற்றொன்று சியோன் மலை. இது யூத ராஜாக்களின் அரண்மனை இருந்த இடம். தாவீதின் நகரம் என்றும் அழைக்கப்படும். எருசலேம் மலைகளால் சூழப்பட்ட நகரம். இது கடல் மட்டத்திலிருந்து 750 மீட்டர் உயரத்தில் இருக்கிறது. கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் 60 மீட்டரிலிருந்து 100 மீட்டர் பள்ளத்தில் இரு பெரும் பள்ளத்தாக்குகள் சூழ எதிரிகள் அவ்வளவு எளிதில் நகரை பிடிக்க இயலாது. தாவீது எருசலேமின் அழகையும் கர்த்தரே அதன் பாதுகாப்பு என தனது சங்கீதங்களில் வெகுவாய் புகழ்ந்து பாடுவதையும் நாம் காணலாம். குழந்தை பிறந்த 8ஆம் நாளில் யூத ஆண் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்வர். அதன் பின் 40 நாட்கள் கழித்து சுத்திகரிப்பு நாட்கள் முடிந்தவுடன் தாயும் சேயும் எருசலேம் ஆலயம் சென்று சுத்திகரிப்பின் பலி கொடுப்பர். அதன்படி குழந்தை இயேசுவையும் தூக்கி கொண்டு புனித யோசேப்பும் அன்னை மரியாளும் எருசலேம் நோக்கி செல்கின்றனர். எருசலேம் பெத்லகேமிலிருந்து ஏறத்தாழ 10 கிலோமீட்டர் தூரம்தான். தங்க முலாம் பூசப்பட்ட தேவாலய கோபுரம் தூரத்திலிருந்து பார்த்தாலே தகதக என்று மின்னும். ஒலிவ மலையிலிருந்து இறங்கி கிதரோன் ஆற்றுப்படுகை பள்ளத்தாக்கு வழியாக எருசலேம் மலையில் மீண்டும் ஏற வேண்டும். ஆங்காங்கு பல குகைகள் காணப்படுகின்றன. மரித்தவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டு சில குகைகள் கல்லறைகளாக உள்ளன. பண்டிகைக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு செல்வோர் கல்லறைகளில் தெரியாமல் தொட்டோ மிதித்தோ தீட்டு ஆகிவிடக்கூடாது என்று மிகவும் கவனமாக நடக்கின்றனர். இரவில் எருசலேம் யாத்ரீகர்கள் இடறி விழாமல் இருக்க ஆங்காங்கே கல்லறைகள் வெள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. கண்களை ஏறெடுப்பேன், மாமேறு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன், என் காலை தள்ளாட ஒட்டார் என சங்கீதம் 121 பாடியவாறு அவர்கள் செல்வதின் அர்த்தம் நமக்கு சற்று புரிகிறது. எருசலேமின் வாசல் வழியாக சந்தை வெளியே கடந்து இதோ புனித யோசேப்பும் அன்னை மரியாளும் குழந்தை இயேசுவுடன் தேவாலய வெளிப்பிரகாரத்திற்குள் நுழைகின்றனர். இப்போது நீதியும் தேவ பக்தியும் நிறைந்த பெரியவர் சிமியோன் ஓடி வருகிறார். குழந்தை இயேசுவை தூக்கி தன் கைகளில் ஏந்தி ஆண்டவரை துதித்து, தேவனே உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று மடை திறந்த வெள்ளமாய் ஒரு கவிதையோடு தேவனை புகழ்கிறார். புறையின மக்களாகிய நமக்கு ஒரு நற்செய்தி இங்கு அறிவிக்கப்படுகிறது. உலக மக்கள் அனைவருக்கும் பிரகாசிக்கிற ஒளி என்று இயேசு அறிவிக்கப்படுகிறார். இதை கேட்ட யோசேப்பு மரியாள் தம்பதியினர் ஆச்சரியப்படுகின்றனர். உலக மக்கள் அனைவரின் பாவங்களுக்காக மரிக்க இருக்கும் இந்த சிறு பாலகனை பெரியவர் சிமியோன் திரும்ப அன்னை மரியிடம் கொடுக்கையில், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று முன்னறிவிக்கிறார். அன்னையின் உள்ளம் கலங்குகிறது. இவைகளை தன் உள்ளத்தில் பதித்து சிந்தனை செய்யலானார். ஆட்டுக்குட்டி ஒன்றை பலிக்கு வாங்க வசதி இல்லாததால் யோசேப்பு 2 புறா குஞ்சுகளை சுத்திகரிப்பின் பலிக்காக வாங்குகிறார். அன்னை மரியின் உள்ளத்தில் உலக மக்களுக்காக இந்த சிறு பாலகன் பின்னாளில் பலியாகவிருக்கும் காட்சி நிழலாடுகிறது. இந்த சடங்கு சம்பிரதாயம் பலி எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். புற இனத்தவரும் உலக மக்கள் எல்லாரும் இலவசமாய் ரட்சிப்பை பெறும் காலம் வருகிறது. 15 படிக்கட்டுகள் ஏறி அலங்கார வாசல் வழியாய் அந்த புனித குடும்பம் மகளிர் கூடும் இடத்திற்குள் நுழைகின்றனர். அங்கே அன்னாள் அம்மாவை சந்திக்கின்றனர். அவர்களும் கர்த்தரை புகழ்ந்து பாடுகின்றார்கள். சரி, இப்போதைக்கு மகளிர் கூடும் இடத்திற்குள் அலங்கார வாசல் வழியாக உட்பிரவேசிக்க புறஜாதி மக்களான நமக்கு அனுமதி கிடையாது. அந்நியர் உள்ளே வராதபடிக்கு தடுப்பு சுவர்கள் உள்ளன. அதையும் மிஞ்சி ஆர்வக்கோளாரர் உள்ளே செல்ல நினைப்போர் கீழ்காணும் ஏரோதின் அறிவிப்பை படிக்கவும். வாசகர் வசதிக்காக தமிழில் மொழிமாற்றம் செய்து இங்கு வெளியிடுகிறோம். இன்றைக்கும் இந்த அறிவிப்பு பலகை துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகர மியூசியத்தில் பாதுகாக்கப்படுகிறது. நமக்கு ஏன் இந்த வம்பு? நம்மை பொறுத்தவரையில் பிரகாரத்தில் விற்கப்படும் ஆடு மாடு மற்றும் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி என்று நோட்டமிட்டு கொண்டு இங்கேயே தேவாலய சந்தையில் பொழுதை கடத்துவது நல்லது. அத்துடன் தேவாலய காவலர் கண்ணில் படாமல் எஸ்கேப் ஆகிடுவோம்.